அஸ்ஸலாம் அலைக்கும் மக்களே, அனைவருக்கும் இனிய மாலை இல்ல இரவு வணக்கம். ஃபர்ஸ்டே சொல்லிக்கேன், ஆல்ரெடி இந்த மைக்ல வாய்ஸ் குறகுறம் தான் வரும். இன்னைக்கு மொட்டை மாடியில வேற உட்காந்துருக்கேன், கூட கொஞ்சம் குறகுறம் தான் வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நேத்து பேசின பேச்சுல தொண்டை வலி ஓடியே போயிட்டான். நீ வர முன்னாடி இவ்வளவு பேசுறியா, வந்தா எவ்வளவு பேசுறேன்ட்டு ஆளு காணாமலே போயிட்டான். அதனால நமக்கு ரொம்ப நல்லதா போச்சு. மீண்டும் ஒரு பிரிகாஷனுக்கு வேண்டி பால்ல மஞ்சளும் நல்ல மிளகும் போட்டு குடிச்சேன். யாருக்கு தெரியும், போனவன் இன்னைக்கு நம்ம பேசின பேச்சை பார்த்து நாளைக்கு மறுபடியும் என்ட்ரி கொடுத்துட்டான்னா. அதனாலதான் ஒரு முன்னெச்சரிக்கை. அப்படியே சாப்பாடுலாம் சமைச்சு பேக் பண்ணி ஆபீஸுக்கும் வந்துட்டேன். ஆபீஸ் வந்து வழக்கம் போல கொஞ்சோண்டு வேலை பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இந்த பாருங்க மக்களே, ஐடி பில்டிங்லாம் வெளியே இருந்து பார்க்க தான் நல்லா இருக்கும். உள்ளுக்கு போனா மண்டையில உள்ள முடியெல்லாம் பிச்சுட்டு ஓட வச்சிருவானுங்க. அப்படிதான் இருக்கும். இது நான் சும்மான்னு சொல்லல, இதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. அப்புறம் மக்களே, இன்னைக்கு ஒரு மனக்குளிர்ச்சியான ஒரு விஷயம் நடந்து, ஜிம்ல ஒருத்தன் திடீர்னு வந்து ப்ரோ நீங்க கண்டென்ட் கிரியேட்டர் தானே அப்படின்ட்டான். எனக்கு திடீர்னு என்ன சொல்லனே தெரியல. கண்டென்ட் கிரியேட்டரா அப்படியா அப்படின்னு தான் இருந்து, ப்ரோ உங்களை ஒரு 2 நாள் முன்னாடியே ஜிம்ல பார்த்தேன் ப்ரோ, ஆனா நீங்களா அதுன்னு சரியா தெரியல. அதுக்கப்புறமா உங்க வீடியோ பார்த்தேன், அப்புறம் தான் நீங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணேன். அப்படி எப்படின்ட்டு கொஞ்ச நேரம் பேசினா பயவுல பேரை மறந்து போயிட்டேன். மக்களே பார்த்துட்டு இருந்தா லைட்டா கமெண்ட்ல ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு போ. ரொம்ப குழுகுலுன்னு இருக்கு ப்ரோ, உங்க கண்டென்ட் நல்லா இருக்கு, அப்படி இருக்கு இப்படி இருக்குன்ட்டு யாகபோகமா சொன்னா. இவ்வளவுலாம் சொல்லல ப்ரோ, நல்லா இருக்குன்னு தான் சொன்னா. நான் தான் இவ்வளவு சொல்றேன். ஆனாலும் நம்ம கண்டென்ட் எல்லாம் நல்லா இருக்குன்ட்டு வந்து சொல்றானே, ஆஹா சூப்பரா இருக்கு ஃபீலிங்ஸ். இன்னும் விட்டா நிறைய புலம்பு, அதனால நாளை முடிச்சுக்கிறேன். ஒழுக்க முக்கிய மக்களே, இதுதான் நான் ரெக்கார்ட் பண்ற மைக்கு. இது கொஞ்சம் பட்ஜெட் மைக்கு தான். பட்ஜெட் இல்லாத காரணத்தினால இந்த மைக் வச்சிருக்கேன். எங்க உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு பாருங்க. மொட்டை மாடியில ஒரு தண்ணி டேங்க் அடியில உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த தண்ணி டேங்க் அடியில் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுறது என்னன்னா எக்கோ அடியும். அதனால கொஞ்சம் வெளியே கொஞ்சம் உள்ளன்ட்டு இருக்கேன். இதில் மழைலாம் வேற பெய்யுது. அதனால தான் சொல்கிறேன், வாய்ஸ் குறை குறைன்னு இருந்தால் மன்னிக்கவும். வரட்டா, ஒழுக்கம் முக்கியம் மக்களே.